ஸோ இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு தனி அறையில போயிட்டு நம்மளுடைய அப்பர் ஆஃப் ஆஃப் பாடி வந்து எக்ஸ்போஸ் பண்ணி மிரர் முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று ஃபர்ஸ்ட் பிரஸ்ட் 2 பிரஸ்ட்டும் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ என்னென்ன விஷயம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஷேப் ஆஃப் த பிரஸ்ட். ஸோ 2 பிரஸ்டும் ஒரே ஷேப்ல இருக்கா, இல்ல அந்த ஷேப்ல ஏதாச்சும் ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். 2வது விஷயம் சைஸ். ஸோ 2 பிரஸ்டும் சைஸ் வைஸ் சிமிலரா இருக்கா. ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் பிரஸ்ட்ல, அது வந்து நார்மலா இருக்கிற சேஞ்ச், அதுக்கு வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு கிராஸ் டிஃபரன்ஸ் இன் சைஸ் இருக்கு அப்படின்னா கட்டாயம் வந்து அது வந்து ஒரு நோட்டிஃபைபிள் திங் தான். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா சிமெட்ரி. சிமெட்ரினா 2 பிரஸ்டும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒத்து போதல், அதாவது அதோட சைஸா இருக்கட்டும், ஷேப்பா இருக்கட்டும், அதோட பொசிஷனா இருக்கட்டும், எல்லாமே சேமா இருந்தா அது வந்து சிமெட்ரின்னு சொல்லுவோம். அது இருக்கான்னு பார்க்கணும். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா நிப்பிள். அந்த காம்புல ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும்னா, அது வந்து நார்மலா இருக்கா, இல்லை வந்து உள்வாங்கி இருக்கா, நிப்பிள் ரிட்ராக்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த காம்புலையோ இல்லை சுற்றி உள்ள ஏரியோல அந்த பிக்மெண்டட் ஏரியால ஏதாச்சும் ஒரு புண்ணு இருக்கா, எக்ஸ்கோரியேஷன் லேசா வந்து தோல் பேர்ந்த மாதிரி இருக்கா, டிஸ்சார்ஜ் இருக்கான்னு பார்க்கணும். காம்புல ஏதாச்சும் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா அது என்ன கலர் ஆஃப் டிஸ்சார்ஜ், தண்ணி மாதிரி வருதா, கிரீனிஷா வருதா, பிளட்டியா வருது, எல்லாமே பார்க்கணும். அதே போல பிரஸ்டுடைய ஸ்கின், மார்பகத்தில் இருக்கிற ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் ரொம்ப குழியா ஃபீல் ஆகுதா, அந்த பியூடி ஆரஞ்சுன்னு சொல்லுவோம், ஆரஞ்சுடைய தோல் எப்படி இருக்கும், ஆரஞ்சு பழத்துடைய தோல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி குழியா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் 2 கையை மேலே நல்லா உயர்த்தி ஆக்சில ஆம்பின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஏதாச்சும் வீக்கம் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சில டைம் இந்த மார்பகத்தில் ஏதாச்சும் புற்றுநோய் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ஆம்பிட் ஆக்சிலால ஒரு சின்ன நெறிக்கட்டி மாதிரி வீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கான்றதை பார்க்கணும். இதெல்லாம் கண் வழியா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்.